எஸ் அடுத்தது நிலையில இருந்து ராஜா இருக்காரு, அங்க என்ன மாதிரியான ஏற்பாடு பேசலாம். ராஜாவுக்கு நன்றி சொல்றேன். இல்ல உங்களுக்கான உள்ள வரதுக்கான வாய்ப்பை ராஜா கொடுத்திருக்காரு. எஸ் ராஜா, அங்க களத்துல எப்படி நிலவரம் இருக்கு? நீங்க இருக்க பகுதியில முகவர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா? தயார் பணிகள் எல்லாம் அங்க எப்படி ரெடியா இருக்காங்க? வணக்கம். 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் இப்போ வாக்கு எண்ணும் மையத்தை நம்ம அரசு பொறியியல் கல்லூரி தான் நினைக்கிறோம். தற்போது நீங்க பார்த்துருப்பீங்க, நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லை, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பை ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நெல்லை அரசு என்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த 5 தொகுதியில் மொத்தம் 90 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 1678 வாக்குச்சாவடிகளில் 77.90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேலும் வாக்கு எண்ணிக்கைகளான தொகுதி வாரியாக அறைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை என்ன ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேஜைகளும் மேலும் தேர்தல் அலுவலர்கள் முகவர்கள் அமர இடவசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப தற்போது இரும்பு வலைகள் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. எண்ணப்பட்டு காலை 8:30 மணிக்கு மின்னணு எந்திர வாக்குகள் எண்ணப்படுகின்றன. பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் 2 கட்டங்களாக கணினி முறையில் பார்வையாளர்கள் மற்றும் 17 உதவியாளர்கள் மற்றும் 17 முன் பார்வையாளர்கள் என மொத்தம் 255 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தபால் வாக்குகளை கண்காணிக்க 160 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாளையங்கோட்டை தொகுதியில் குறைந்தபட்சம் 22 சுட்டுகளிலும், நெல்லை தொகுதியில் அதிகபட்சம் 28 சுட்டுகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் 24 மணி நேரம் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 150 சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளன. அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் சுமார் 1200 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அடையாள அட்டைகள் சரிபார்க்க பின்னரே அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு தொகுதி வாரியாக தனித்தனியாக வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்று வழிகளில் நுழைவதை தடுக்க காவல்துறையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதனை செய்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வளாகத்தை சுற்றியுள்ள பகுதியில் கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு போலீசார் தொலைநோக்கி மூலம் கண்காணித்து வருகின்றனர். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதிகாரிகள், வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தனித்தனி வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வெற்றி நிலவரங்களை அறிவிக்க ஒளிபெருக்கி வசதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு மையத்தில் வெளிப்புறத்தில் குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மையத்தில் வெளிப்புறத்தில் குடிநீர் தீவிரமாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.